அனைவருக்கும் வணக்கம். 5/10/2025 முதல் 11/10/2025 வரை இந்த 7 நாட்கள் இந்த வாரம் ராசி பலன்கள் அப்படிங்கிறதுல அதிர்ஷ்டத்தை முதன்மையாக பெறக்கூடிய ராசிகளில் 4 ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்கலாம். வந்த கதை போன கதை பேசாமல். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ரிஷபராசி நண்பர்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு 6 விஷயங்கள் பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது கொடுக்கல் வாங்கல் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரவங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த வாரத்தில் நீண்ட நாட்களாக உங்கள் கைக்கு வராத பணம் கண்டிப்பாக வந்தே தீரும். அதை கன்ஃபார்மாக நீங்கள் வாங்குவீங்க. ஒரு சிறிய தொகையாவது உங்களுக்கு வரும். எனக்கு ஒரு 10 லட்சம் வர வேண்டியது இருக்குது சார், ஒரு 5 லட்சம் கிடைச்சா கூட போதும், இல்லை ஒரு 2 லட்சம் வந்தால் கூட போதும், ரொம்ப நாள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த பணம் கைக்கு வரும். அதே மாதிரி இந்த ரிஷபராசி நண்பர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கன்ஃபார்மாக கல்யாண பேச்சு கண்டிப்பாக நடக்கும். நீண்ட நாட்களாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கன்ஃபார்மாக அவங்களுக்கு கல்யாண கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தில் கன்ஃபார்மாக பேசுவீங்க. மூன்றாவதாக இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதாவது கடந்த காலத்தில் ஒரு சின்ன சின்ன சண்டைகளில் இந்த போன மாதம் கூட ஒரு சின்ன சின்ன சண்டையில் பிரிஞ்சிருக்கலாம், எடுத்திருக்கலாம். ஒரு மனஸ்தாபத்தில் போயிருக்கலாம், எடுத்திருக்கலாம். நெருங்கிய தோழன் தோழி கூட ஒரு சண்டையில் போயிருக்கலாம். இந்த காதலன் காதலி உறவுகள் அப்படிங்கிற கூட ஒரு பகையில் இருந்திருக்கலாம், ஒரு மனஸ்தாபத்தில் போயிருக்கலாம். அதே மாதிரி குடும்ப ரீதியாக நம்ம உறவுகள் மத்தியில் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் போய் கொண்டிருந்தாலும் அவங்கெல்லாம் கன்ஃபார்மாக ஒரு ஒன்று சேர்ந்து ஒரு நட்புறவை பலப்படுத்தக்கூடிய அமைப்பில் உறவு முறையை ஒரு பலப்படுத்தக்கூடிய அமைப்பில் அவங்க கன்ஃபார்மாக இருப்பாங்க. அந்த ஒன்று சேரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி ரிஷபராசி நண்பர்களுக்கு நீங்கள் எடுத்த காரியங்கள் ஏதாவது புதிய முயற்சி பண்ண போகிறேன், அதாவது ஒரு தொழில் விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு முக்கியமான பர்சன்களை நீங்கள் பார்க்க போகலாம், ஏதோ ஒரு விஷயமா நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக அந்த போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் கன்ஃபார்மாக நிறைய கோயில் குளத்துக்களை நீங்கள் போயிட்டு வருவீங்க, கன்ஃபார்மாக போவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய உறவுகள் வழியில் சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த விஷயங்கள் கன்ஃபார்மாக இந்த வாரத்தில் உங்களுக்கு நடந்தே தீரும். அதே மாதிரி ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இல்லாமல் ரிலாக்ஸாக வேலை செஞ்சு வெளியே வரக்கூடிய அமைப்பு பல பேருக்கு உண்டுங்க. தொழிலில் ஒரு மேன்மையான விஷயங்கள் அப்படிங்கிறது, அதாவது கொஞ்சம் தேக்க நிலையாக இருக்குது, மந்த நிலையாக இருக்குது, ஒரு வியாபாரமே பண்ணுறோம் ஓடாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வியாபாரங்கள் ஒரு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பில் கன்ஃபார்மாக ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கைக்கு வந்தே தீரும். இது ரிஷபராசிக்காரவங்களுக்கான இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக மிதுனராசி நண்பர்கள். மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை இருக்குது, இந்த வாரம் நான் பணத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கன்ஃபார்மாக கை மேலே காசு கிடைக்கும். அந்த இஎம்ஐ பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வராது, எப்படினாலும் கட்டிடுவீங்க. இந்த மாதம் டியூ கன்ஃபார்மாக கட்டிடுவீங்க. அது பல பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது, ஆனாலும் அதை நீங்கள் கன்ஃபார்மாக சால்வ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல பண வரவு கன்ஃபார்மாக கிடைச்சே தீரும். இந்த பண வரவுக்கான அறிகுறிகள் கண்டிப்பாக இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு உண்டு. அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன், என் பொறுப்பில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்காவது நீங்கள் வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த சொன்னது மாதிரி நீங்கள் காப்பாற்றக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பீங்க. இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு பிள்ளைகளால் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த வாரம் கன்ஃபார்மாக கிடைக்கும். நான் என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்க்க மாட்டேனாங்க, இந்த வயதானவங்க என்னை பார்க்க மாட்டேறாங்க, பேச மாட்டேன்றாங்க, என்னை இப்படி தவிக்க விட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரத்தில் பிள்ளைகள் உங்களை கன்ஃபார்மாக பார்ப்பாங்க, எடுப்பாங்க, பேசுவாங்க, உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சில உதவிகள் செஞ்சு அப்பாவை தவிக்க விட்டுட்டுமே, அம்மாவை தவிக்க விட்டுட்டுமே அப்படிங்கிற அவங்களுடைய மன வேதனைகள் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு சில மன்னிப்புகள் கூட கேட்பாங்க. அதே மாதிரி இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த எதிரிகள் விஷயம், அதாவது ஆப்போசிட்டை நிறைய கெடுதல்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியல, எதை எடுத்தாலும் எனக்கு தடங்களாகவே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை
முன்னோக்கி போவிட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மிதுனராசி நண்பர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு இந்த வாரம் வேலையே கிடையாது. அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் மிதுனராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஒரு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த வாரத்தில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும், இந்த இடத்துல நம்ம செலக்ட் ஆகிருக்கோம், இந்த இடத்துல என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல செய்திகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு உங்களுடைய உறவுகளால் சின்ன சின்ன ஆதாயங்கள் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் கன்ஃபார்மாக நடக்குங்க. அது உறுதி. உறவுகளால் ஒரு சின்ன சின்ன ஆதாயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. மிதுனராசி நண்பர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் தாய் தந்தனுடைய சப்போர்ட், முழு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிறப்பாக கல்வி பயிலக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. இதுலேயுமே ஒரு கவனக்குறைவு இல்லாமல் ஒரு நுண்ணறிவுத்தோடு செயல்பட்டு எதையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற விஷயம் பல பேருக்கு உண்டு. அப்போ மாணவ செல்வங்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. பெண்கள் ரொம்ப துரிதமாக செயல்படக்கூடிய அமைப்பு. எப்பயுமே ஒரு சந்தோஷமாக அந்த வாரம் முழுவதும் இருப்பீங்க. நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது கிடச்சிருது. உங்கள் கை மேலே பணம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒரு வரவை எதிர்பார்க்குறீங்க, அந்த வரவு வந்துடும். நீங்கள் ஒரு பொருளை எதிர்பார்க்குறீங்கன்னா அது வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் நடந்தே தீருங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்கு கன்ஃபார்மாக ஒரு அதிர்ஷ்டத்தின் வாயிலாக ஒரு பண வரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்தே தீரும். அதை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்ததாக கடகம் ராசி. கடகம் ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் ஒரு எதிரிகளுடைய பலம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கடகராசியை பொறுத்த மட்டும் எதிரிகள் பலம் பெறுகின்ற பொழுது உங்களுக்கு அது சாதகம்தான். ஏன்னா இந்த கடகராசிக்கு அதுதான் உண்மை. அப்போ இந்த கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரம் ஏதாவது உங்கள் கூட இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு மிகப்பெரிய துரோகபாதங்கள் செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க, மனசை சங்கடப்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க, மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்மளை வச்சு கேமாடிட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் கன்ஃபார்மாக கடகராசி நண்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது உங்களுக்கு சாதகமான முடிவாகத்தான் இருக்கும். ஏன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது அவங்கவுங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு காமெடியில் ஒரு டைலாக் இருக்குது. அது மாதிரி கடகராசிக்கு. ஏன்னா கடகராசிக்கு அதான் அமைப்பு. இப்போ கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எதிரிகள் எவ்வளோ தூரம் பலம் பெற்றாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கு சாதகமான பலனைத்தான் தருமே தவிர பின்னாடி அவங்க ஒரு வருந்தக்கூடிய அமைப்பு. சார், நம்ம நண்பனுக்கு இப்படி பண்ணிட்டோமே, நம்ம தோழனுக்கு இப்படி பண்ணிட்டோமே, நம்ம தோழிக்கு இப்படி பண்ணிட்டோமே, இல்லையா, உயிராக பழகிருந்து இப்படி ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இதனால் கடகராசி மேன்மை. அந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி கடகராசிக்கு இந்த வாரம் மனமகிழ்வான செய்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக மனமகிழ்வான செய்திகள் அப்படிங்கிறது ஒரு சுபமங்கல நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது கல்யாண வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு அந்த கல்யாண பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது பேசக்கூடியது. நிறைய சுபமங்கல நிகழ்வுகளுக்கெல்லாம் இந்த கடகராசி நண்பர்கள் போய் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக உண்டு. கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் பண வரவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். எதிர்பார்த்த பணம், எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக கைமேல் பலன் அளிக்கும். அது நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். அதே மாதிரி உறவுகள் மத்தியில் இருந்த ஒரு சலசலப்பான விஷயங்கள், ஒரு மனக்கசப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் விலகும். அதே மாதிரி கடகராசி நண்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் மாறும். பார்ட்னர்ஷிப் லைன் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ கொஞ்சம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப் ஒத்துப்போகாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிருங்க, அவங்களே உங்ககிட்ட சரண்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் நடக்குங்க. அதே மாதிரி கடகராசி நண்பர்கள் தூரதேச பயணங்கள், ஏதாவது வெளியூர் வெளிமாநிலம் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்கள் இருந்தால் தாராளமாக போய் வரலாம். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடகராசியை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வாரத்தில் உங்களுடைய தந்தை தாய் வழி உறவுகள், முன்னோர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, தந்தை வழி முன்னோர்கள், தாய் வழி முன்னோர்கள், அவர்களை நினைத்து இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு ஒரு திதி தர்ப்பணம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கன்ஃபார்ம் அந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய வெற்றி இந்த வாரத்தில் உண்டுங்க. அதை மறக்காமல் செய்து விடுங்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு பலன் அளிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேண்டி
வணங்கி வழிபட்டுக்குங்க. இஷ்ட தெய்வத்தையும் கடகராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் வேண்டி வணங்கி வழிபட்டுக்குங்க. உங்களுக்கு அது சாதகமான பலனை தரும். புரியுதுங்களா? அப்போ கடகராசிக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது நல்ல அருமையான சந்தோஷமான வாரமாகத்தான் இருக்கும். அடுத்ததாக துலாம் ராசி. இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் கன்ஃபார்மாக நண்பர்களால் கண்டிப்பாக செலவு உண்டு. எப்படினாலும் உங்களை செலவழிக்க வச்சுருவாங்க. நீங்கள் கொண்ட அதீத பாசம், நட்பு நீங்கள் செலவழிச்சிருவீங்க அவங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல நண்பர்களை சந்தோஷப்படுத்தி தான் சந்தோஷப்படுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசிக்கு உண்டு. அப்போ நண்பர்கள் நமக்கு செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆமாம், அவங்களும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அப்போ இந்த நட்பு உறவு அப்படிங்கிறது வலிமை பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. பகையை மறந்து அந்த ஒரு நட்பை உறவை நம்ம வளர்த்துக்கிறணும். வேண்டாம், நமக்கு அன்பு தான், பாசம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே மன்னித்து ஏற்றுக்கிறக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் நீங்கள் இந்த வாரம் முழுவதும் இருப்பீர்கள். கன்ஃபார்மாக இது துலாம் ராசி நண்பர்கள் இப்படித்தான் இருப்பீர்கள். இது நடக்கும். அதுக்கப்புறம் துலாம் ராசி நண்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை பளுக்கள் அப்படிங்கிறது இந்த வாரம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மன அழுத்தத்தோடையே வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் பல பேருக்கு உண்டு. என்னடா பண்ணலாம், ஏதடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்கள் உண்டு. வேறு வழியே இல்லை. அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக துலாம் ராசி நண்பர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக போயிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படி மாற்றி அமைச்சிக்கலாமா, இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறலாமா, இல்லை இந்த கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு மாறலாமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கிக்கிட்டே இருக்கும். சம்பளம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு காத்து கொண்டிருக்கும். இந்த வாரம் அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை தீர்வுகள் உங்களுக்கு எப்படினாலும் எடுத்துருவீங்க, முடிவு பண்ணிடுவீங்க. இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு செயல்படக்கூடிய அமைப்பு நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு வரும். அப்போ திட்டம் போட்டு எதிலையும் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக இருக்கும். பண வரவுக்கு எப்படினாலும் திருப்தி இல்லாமல் இருக்கும். செலவுகள் இருக்கும், இருந்தாலும் அதற்கான பண வரவும் வந்தே தீரும். இந்த கொடுத்த கடனை நம்ம வசூல் பண்ணுறது, இந்த வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் துலாம் ராசிக்கு போய் கொண்டு இருக்கும். மற்றபடி துலாம் ராசிக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கன்ஃபார்மாக நடக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே தான் இருக்கும். முயற்சிகள் அப்படிங்கிறது திருவினையாக்கும். அதனால தான் சொல்லிட்டேன், துலாம் ராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது, கொடுத்த பணம் கைக்கு வர்றது, நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பணம் பரிவர்த்தனைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் தடங்கள் இல்லாமல் போகும். அப்போ இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்போது இந்த ரிஷபம், மிதனம், கடகம், துலாம் இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் இந்த வாரம் முழுவதும் ஒரு பர்ஃபெக்டாக நிதிநிலை உயரக்கூடிய அமைப்பு இருக்குது. பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதாவது கசப்பான அனுபவங்கள் மாறக்கூடிய அமைப்பு. கசப்பான அனுபவங்கள் மாதிரி இனிமையான நினைவுகளுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் உண்டு. அதனால் நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக எதையும் செய்யலாம், என்னமும் பண்ணலாம், துணிச்சலாக இருங்க, தைரியமாக இருங்க. எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இந்த 4 ராசிக்காரங்களுக்கு. இந்த வாரம் முழுவதும் சந்தோஷமான வாரம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.